பிளேஸ்ல பூண்டு வித்துட்டு இருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கறத இவங்களே சொல்லுவாங்க. இப்ப நம்ம கேட்கலாம். சார் நாங்க ஒரு விவசாயி சார். நாங்க சிம்பகேக்க தோட்டங்கள்லாம் நாங்க பெரிய விவசாயம். நாங்க எங்க பூண்டு வந்து மருத்துவ குணமுள்ள பூண்டு. எங்க பூண்டு வந்து 1 year வரைக்கும் கேரண்டி உண்டு, கெட்டு போகாது. நீங்க எல்லாம் சமையல் பண்ற பூண்டு ஒரு 10 பீஸ் போடுறதுல ஒரு 5 பீஸ் எங்களுக்கு போடுது. மட்டன் சிக்கன் ரசம் சாம்பார் பீஸ் பாதி எங்களுக்கு பண்ணுவோம். அதுக்கப்புறம் தேன் ஒரு 350 தேன்ல எங்க பூண்டை உரிச்சு அட்வான்ஸா ஒரு 10-30 பீஸ் உரிச்சு தேன்ல போட்டு நீங்க டெய்லியும் காலைல டிஃபனுக்கு முன்னாடி காலைல ஒரு பல்ல எடுத்து சாப்பிட்டாலே கொலஸ்ட்ரால், கெஸ்ட்ரோல், முட்டு வலி, சுகர், பிரஷர் இந்த மாதிரி 364 மருத்துவ குணம் எங்க பூண்டு இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நாங்க தமிழ்நாடு எல்லா ஏரியா நாங்க தான் கொரியர் கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு 3 kg மேல சொன்னா உங்களுக்கு நாங்களே கொரியர் கொடுத்துருவோம். எங்க 100 ரூபா ஸ்டார்டிங், 100 ரூபாய் 500 வரல எங்களுக்கு போட்டு இருக்கோம். அந்த 100, 500 என்ன வித்தியாசம்? சைஸ் வித்தியாசம். ஆனா பூண்டெல்லாம் ஒண்ணுதான். பூண்டு ஒரே பூண்டு தான். அது சைஸ் வித்தியாசம் வரும். நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நாங்க ஒரு பெரிய விவசாயி. நாங்க உங்களுக்கு தேவை இருந்தா கூப்பிடுங்க. நாங்களே அனுப்பிச்சிடுவோம். நாங்க சென்னையில மட்டும் தான் கொரியர் பண்ணுவீங்க? சென்னையில முகப்பேர், தாம்பரம், வேலைச்சே, ஃபேரிஸ் நாங்க ஆல்ரெடி ஹோல்சேலா கொடுக்குறோம். அது சென்னை டோட்டலி நாங்க தான் கொரியர் கொடுக்குறோம். அது திருச்சிக்கு அது மாதிரி ஹோல்சேல் நாங்க கொடுக்குறோம். மாதிரி தேர்மட்டி ஹோல்சேலா கொடுக்குறோம். ஈரோடு பெருந்துறை ஹோல்சேலா கொடுக்குறோம். அது போக தமிழ்நாடு அதர் ஸ்டேட் பூராமே நாங்க தான் 3 kg மேல கொரியர் கொடுத்துருக்கோம். அது தேவையான கூப்பிடுங்க. நாங்க வீட்டுக்கு நாங்க அனுப்பிச்சிடுவோம். உங்களுக்கு கொடைக்கானல்ல கரெக்டா கொடைக்கானல் வந்து கொடைக்கானல் இல்ல, அதாவது கொடைக்கானல் வில்லேஜ். கொடைக்கானல் இருந்து மன்னவனூர், கொடைக்கானல் இருந்து 35 கிலோமீட்டர் மன்னவனூர் வில்லேஜ்ல ஹை ஸ்கூல் முன்னாடி நம்ம தோட்டம் கடை 2 கடை இருக்கு. இது மட்டும் இல்ல, எங்க தேன் இருக்கு. எங்க ஒரிஜினல் காட்டு தேன் இருக்கு. நீங்க தேனுக்கு மட்டும் நாங்க 100% ஆகி சொல்லுவோம். இது தேன் இல்ல, ஒரிஜினல் காட்டு தேன். எங்க தேனுக்கு லாங் லைஃப் டைம். நீங்க வெயிட் குறைக்கணும்னா வெந்நீர்ல சாப்பிடலாம், வெயிட் கூட்டணும்னா பால்ல சாப்பிடலாம், வீட்டுல குழந்தைங்க இருக்காங்கன்னா கோல்டு கொடுக்கலாம். அவ்வளவு தேனுக்கு மட்டும் குறைஞ்ச டைமே இல்லதுக்கு லாங் லைஃப் டைம் கொடுப்போம் உங்களுக்கு. நீங்களே பண்றது இல்ல, எங்க வில்லேஜ்ல ட்ரைபல் ஆதிவாசிகள் காட்டு கொண்டிருக்காங்க. அவங்க கொண்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்க என்னென்ன ரேட்ல தேன் 100 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் ஒரு 1000 வந்து. இப்ப நம்ம இவங்களுடைய கடையில தாங்க இருக்கும். கடையிலேயே நிறைய பூண்டு வச்சிருக்காங்க. வகை வகையா பூண்டு இருக்கு. எவ்வளோ பூண்டு இருக்கு அப்படிங்கறத நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம இவங்களுடைய கடையில் இருக்கும். கடையுடைய பேக் சைட்லேயே இவங்களுடைய விளைச்சல் நிலமும் இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது அங்கே போய் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அப்படியே கடைக்குள்ளே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோங்க. எவ்வளோ பூண்டு இருக்குது பாருங்க. ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்காங்க. மூட்டை மூட்டையாக பூண்டு இருக்குது. ஹாய் சார், இப்போ பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து நம்ம தோட்டங்க. தோட்டம் ஃபுல்லாமே நம்ம வந்து க்ரீன் பீஸ் போட்டிருக்கிறோம். சரிங்களா? அந்த லாஸ்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அதே மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிக்கணும். அதுதான் வந்து மலைப்பூண்டுங்க. லாஸ்ட்டில் இருக்கிறது தான் மலைப்பூண்டு. ஆக்சுவலாக நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதோட செடி தான் அந்த லாஸ்ட்டில் போட்டிருக்கோம். இதோட அறுவடை காலம் பார்த்தோம்னா விதைச்சதுலேருந்து 6 மாதம் ஆகணும். 6 மாதத்துக்கு அப்புறமா தான் நாங்கள் அறுவடை பண்ணுவோம். அறுவடை பண்ணி இது வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ எடுத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கார்லிக்குங்க. இதே வந்து நாங்கள் வந்து புகை போடுவோம். ஏன் புகை போடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பச்சையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 7லேருந்து 8 மாதம் வரைக்கும் நம்ம கெட்டு போகாதுங்க, வச்சுக்கலாம். இதே நாங்கள் புகை போட்டோம் அப்படின்னா 2 வருஷம் வரைக்கும் இந்த பூண்டு வந்து கெட்டு போகாது. ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த மாதிரி புகை போட்டு என்ன பண்ணுவோம்னா திரும்ப விதைக்கு நாங்களே பயன்படுத்திக்கிறோம். அதாவது எவ்வளோ நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோமோ, சேல்ஸ் பண்ணது போக மிச்சத்தை வந்து நாங்கள் விதைக்கு வந்து நாங்களே யூஸ் பண்ணிக்கிறோம். விதை யாரும் வெளியில் வாங்குறது இல்லைங்க. மோஸ்ட்டாக வந்து நாங்களே எல்லாமே பண்ணிக்கிறோம். இந்த பூண்டோட இது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே எவ்வளவோ பூண்டு வேணா இருக்குதுங்க. இது வந்து நம்ம கொடைக்கானல் மலைப்பூண்டுங்க. இதுக்கு தான் வந்து நம்ம GI டேக் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். நம்ம இந்திய அரசாங்கம் வந்து இதுக்கு தான் வந்து புதுசாக குடியிருப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஈரோடு மஞ்சள், திண்டுக்கல் பூட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம மலைப்பூண்டுக்கு தான் புதுசாக இருக்கிறது கொடுத்துருக்குறாங்க. இது சாப்பிட்றதுனால வந்து என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா 300க்கு மேலே மெடிசன் பெனிஃபிட் இருக்குங்க சார். அது கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க. கொடைக்கானல் மலைப்பூண்டு பெனிஃபிட்ஸ்னு போட்டிங்கனாலே ஒரு பேராகிராஃபே வரும். இது எல்லாமே சாப்பிடலாம். இது தொடர்ந்து நம்ம வந்து உணவில் வந்து உட்கொண்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல பாதி பிரச்சனை இருக்காது. சரிங்களா? இதுதான் நம்ம தோட்டம், நல்லா பார்த்துக்குங்க. ஆக்சுவலி இது வந்து பச்சை பட்டாணியும் போட்டிருக்கோம். வருஷத்துக்கு வந்து நாங்கள் 3 போகம் போடுவோம். 3 போகத்தில் வந்து ஒரு போகம் இது வந்து நாங்கள் சிங்கப்பூர்னு சொல்லுவோம், சிங்கப்பூர் விதைன்னு சொல்லுவோம். இது வந்து பூண்டு. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி போடுவோம். இது போக வந்து உருளைக்கிழங்கும் போடுவோம். உருளைக்கிழங்கோட பயிர் காலம் பார்த்தோம்னா ஒரு 3 3.5 மாதம் வரைக்கும் வருங்க. இந்த சிங்கப்பூர் பூண்டு மட்டும் 6 மாதம் வந்து அறுவடை காலங்க. பச்சை பட்டாணி பார்த்தோம்னா ஒரு 2.5 மாதம்.
இந்த மாதிரி இதை தான் வந்து நாங்கள் அப்படியே வருஷம் ஃபுல்லாமே இதுதான் அப்படியே ரீசைக் ஆகணும் சார். இப்போ நாங்கள் இது வந்து இப்போ எடுத்த ஃப்ரெஷ்ஷான பூண்டுங்க. ஆக்சுவலாக இப்போ கீழே போக முடியாத மழை பெஞ்சிருக்கனால, இல்லைன்னா கீழே போயிட்டு பண்ணிடலாம், ஸ்லிப்பரி ஆகும். இதையே நான் புகை போட்ட பூண்டை காமிக்கிறேன். இது வந்து பச்சை, ஓகேங்களா? இதுதான் சார் புகை போட்டிருக்கோம். இதுதான் வந்து புகை போட்டது. நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ரெஷ்ஷான பூண்டுங்க, பச்சை பூண்டு. இதுதான் வந்து புகை போட்டதுங்க. இந்த மாதிரி நாங்கள் பரன்ல கட்டி வச்சு ஒரு 20 to 30 நாள் வரைக்கும் நாங்கள் புகை கட்டுவோம். இப்படி புகை கட்டினோம்னா தான் அட்லீஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்காவது இந்த பூண்டு தாக்கு பிடிக்குங்க. ப்ளஸ் வந்து இதனால வந்து மருத்துவ குணமும் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்தியா ஃபுல்லாமே நான் அப்பதான் சொன்ன மாதிரி எவ்வளவு பூண்டு இருந்தாலும் நம்ம கொடைக்கானல் பூண்டோட மதிப்பே தனிங்க சார். அப்படி லைட்டா அப்படி வெளில வந்தோம்னா அந்த டிஃபரன்ஸ் மட்டும் பார்க்கலாம். கொஞ்சம் வெளில போனோம்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷான கார்லிக்குங்க. இப்பதான் அறுவடை பண்ணியிருக்கும். அறுவடை பண்ணி ஜஸ்ட் ஒரு மாசம் வரை ஆகுது. இது வந்து பார்த்தோம்னா அறுவடை பண்ணி வந்துட்டு 3 மாசம் ஆயிடுச்சு. இது வந்து புகை போட்டது. இதைத்தான் நம்ம கட் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே நம்ம கொரியர் சர்வீஸும் பண்றாங்க. மினிமம் 3 கிலோ, மேக்சிமம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கே அனுப்பிச்சிடலாம். சென்னை, தமிழ்நாடுன்னா ஜஸ்ட் 1 டேலே இந்த வீட்டுக்கு வந்துடுங்க. அதர் ஸ்டேட்னா ஒரு 2 days 3 days வீட்லேயே வந்து கொடுத்துருவாங்க சார். நல்லா சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ப்ராடக்ட்டுங்க சார். இது எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, நம்ம மலைப்பூண்டு வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கனாலே உடம்புல பாதி பிரச்சனை வராதுங்க சார். இப்போ புகை போடுறதுன்னா எந்த மாதிரி இருக்கும்? அதாவது ப்ரோ எப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன பண்ணுறோம்னா பூண்டுல இருந்து அறுவடை பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸா எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து மொத்தம் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து தட்டிட்டோம்னா இது வந்து ஒரு 10 கிலோல இருந்து 15 கிலோ வரைக்கும் வரும். இது அப்படியே என்ன பண்ணுவோம்னா, காமிச்ச பார்த்தீங்களா, பரன்ல காமிச்ச பார்த்தீங்களா, இந்த மாதிரி பரன் மேல போட்டுட்டோம்னா அடியில வந்து புகை கட்டும். இதோட செடி, அந்த சின்ன சின்ன வேஸ்ட் ஆகிற மர துண்டுகள் இதெல்லாம் வச்சு புகை போட்டோம் அப்படின்னா ஒரு 10 இருந்து 20 நாள் வரைக்கும் நாங்கள் புகை ஏற்றுவோம். புகை கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி இப்படி இருக்கிற கலர் வந்து இந்த மாதிரி ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி பிளாக்கா அப்படியே மாறி இது இவ்வளவுதான் புகை போடுற மெத்தேடுங்க சார். புகை போட்டது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கொடைக்கானல் பூண்டுன்னா அது வந்து புகை பூண்டு தான். நிறைய பேர் சேல் பண்றாங்க. இருந்தாலும் நம்ம கிட்ட வாங்க, ஒரிஜினலாவே இருக்கும். தொடர்ந்து இந்த பணியில வந்து நாங்கள் 20 வருஷமா இருக்கோம். விவசாயம் வந்து பார்த்துட்டோம்னா 3 தடவையே விவசாயம் பண்றோம். இந்த மாதிரி பூண்டு சேல் பண்றது வந்து ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் சொல்லுங்க, வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவோம். கொரியர் சார்ஜ் என்ன போடுவோம்? தமிழ்நாடுன்னா உங்களுக்கு ஒரு 30 rupeesல இருந்து 50 rupees வரைக்கும் வருங்க. அதர் ஸ்டேட்ன்றது அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்துங்க சார். எப்பவுமே மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 70ல இருந்து ஒரு 100 வரைக்கும் வரும். ஆனா ஜஸ்ட் 1 டேலே வீட்லயே வந்து கொடுத்துருவாங்க. சேஃபா வந்து ரீச் ஆயிடும் சார். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா என்னோட பேர் வந்து பொண்ணுதுரைங்க, அப்பா பேர் வந்து முத்துசாமி. அண்ட் இதுதான் என்னோட கார்டுங்க. சரிங்களா? இதுலயே வந்து என்னோட மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கு, மென்ஷன் ஆகிருக்கு. இந்த இதுக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க எந்த டைம்ல கால் பண்ணாலும் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எப்படி பண்ணாலும் பண்ணுங்க, நம்ம சூப்பரா அனுப்பிச்சிடலாம். இது மட்டும் இல்ல, நீங்க எங்ககிட்ட பூண்டு ஆர்டர் கேட்கிற சமயத்துல எங்க தோட்டத்துல வந்து என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதையும் நாங்க அனுப்பிச்சிருவோம். அதுக்கு வந்து மேக்சிமம் பணம் வாங்குறது இல்லைங்க. பூண்டுக்கும் தேனும் மட்டும்தான் மணி வாங்குறது. இந்த மாதிரி பீன்ஸு, கேரட்டு, பொட்டேட்டோஸ்க்குலாம் பணம் வாங்குறது இல்லை. இது போக நம்ம கிட்ட ஹில் பனானாவும் இருக்கு, அதுக்கப்புறம் பேஷன் ஃப்ரூட் இருக்கு, அவகேடோஸும் இருக்குங்க சார். எல்லாமே வந்து ஆர்கானிக் முறையில தான் நம்ம ஃபார்மிங் பண்றோம். டைரக்டா ஃபார்ம்ல இருந்தே நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் சார். ஆனா நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஆஃபர்ஸ் ஏதாச்சும் தர முடியும்? கண்டிப்பாங்க. நம்ம சபரி 360ல இருந்து சப்ஸ்கிரைபர் இருந்து யார் வந்து சொன்னாலும் சரிங்க, நம்ம போடுற ரேட்ல இருந்து ஒரு 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாங்க. இது அவரோட சப்ஸ்கிரைபர். சரிங்களா? சபரி 360 சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறந்துடாதீங்க. வர எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாங்க கண்டிப்பா. ஆனா ஒரே ஒரு சின்ன டவுட். இப்ப இந்த மாதிரி பூண்டு வந்து நிறைய இடத்துல நாங்க வேன்ல வரும்போதே பார்த்தோம். நிறைய பேர் உங்களை விட மலிவான ரேட்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்கிறது ஏதாச்சும் மெத்தட்? அதாவதுங்க, இப்ப அப்படியும் பண்றாங்க சார். இதே வந்து எங்கிட்டையும் கேட்பாங்க, என்னங்க அந்த கடைக்கு போகணும், அந்த ரேட்டு தான் சொல்றாங்க, நீங்க என்ன இந்த ரேட்டு சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. அதாவதுங்க, இப்போ பூண்டு வந்து நிறைய கீழே பிளைன்ஸ்ல இருந்து நிறைய பூண்டு ஏற்றுமதி பண்றாங்க சார். இங்க இறக்குமதி பண்றாங்க. பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்ப நான் இன்ன வரைக்கும் சொன்ன பாத்தீங்களா, புகை போடுறோம் அப்படின்னு மெத்தேட் காமிச்சேன் பாத்தீங்களா, இது வந்து இந்த புகை போட்டு இந்த கலர் எங்களுக்கு வர்றதுக்கு ஒரு 20 days ஆகும், 20 நாள் வரைக்கும் ஆகும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரத்திலேயே வந்து அந்த கலர் வர வச்சிடுறாங்க.
ஸோ அப்படி வர வச்சு உங்களுக்கு மலிவான விலையில கொடுக்குறாங்க சார். ஆனா டேஸ்ட் அதே டேஸ்ட் வராது. வராது. அதாவது அது சைனா பூண்டுங்க. சைனா ராஜஸ்தான்ல இருந்து வருது பாத்தீங்களா, வெள்ளை பூண்டுங்க. ஆக்சுவலா நீங்க நாட்டு பூண்டுன்னு சொல்றீங்க, அது நாட்டு பூண்டே கிடையாது. அது வந்து சைனா பூண்டுன்னு தான் சொல்லணும். வெள்ளையா இருக்கும். நீங்க வாங்கி வச்சீங்கன்னா ஒரு 1 மந்த்லயே பார்த்தோம்னா இதுல ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுங்க. ஆனா நம்ம மலைப்பூண்டு அப்படி இல்லை. 1 வருஷத்துல இருந்து 1.5 வருஷம் வரைக்கும் நீங்க தாராளமா வச்சுக்கணும். நம்மகிட்ட 20 வருஷமா வாங்குற கஸ்டமரும் இருக்குனாங்க. நம்பி வாங்குங்க, நல்லா இருக்கும். சூப்பர். ரேட்டு வந்து முன்ன பின்ன இருந்தாலும் பொருள் வந்து தரமா கொடுக்கணும். நீங்க ஒரு டைம் வாங்கிட்டு அந்த வியாபாரம் அதோட முடியாம நல்லா இருக்குன்னு சொல்லி திரும்ப நீங்க வாங்கணும். அதுதான் வியாபாரமே. வாங்க, ரேட்டு வந்து அந்தந்த மார்க்கெட் நிலவரப்படி என்ன ரேட் இருக்கோ அதைய பொறுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பாத்தீங்களா, பூண்டு வந்து நம்ம அறுவடை பண்ணி அதை எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு பீஸா எடுத்து இந்த மாதிரி நாங்கள் கட்டி வச்சிருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே கட்டி வச்சிருக்கேன். இது வந்துட்டு இந்த பஞ்ச் வந்து ஒரு 10 கிலோ சம்திங் வரும். இருந்துச்சுங்களா? இது வந்து ஆக்சுவலா இது வந்து இன்னும் புகை போடாது. இது என்ன பண்ணுவோம்னா, இப்போ அதுலலாம் அது ரிமூவ் பண்ணி கட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப இதை வந்து இந்த மேலேயே நாங்கள் செட் பண்ணிடுவோம். செட் பண்ணிட்டு இது நல்லா புகை ஏறினதுக்கு அப்புறமா திரும்ப இதையும் வந்து நம்ம கட் பண்ணி செல் பண்ணிடுவோம். இந்த வீடியோல நீங்களே தெளிவா பார்த்திருப்பீங்க. எல்லாத்தையுமே நம்ம தெளிவா காட்டியிருப்போம். ஸோ இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் 10% ஆஃபர் கிடைக்கும் இங்க வந்தீங்கன்னா. ஸோ இப்போ எல்லாத்தையுமே தெளிவா சொல்லியிருப்பாரு. ஃபார்மிங்ல இருந்து விற்கிறது வரைக்கும் எப்படி அதை ப்ராசஸ் பண்றாங்க எல்லாமே நீங்க தெளிவா பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம்.